கேட்ட வார்த்தைகளை திருப்பி கேட்க வேணும். அது எப்பொழுதும் நான் சொல்லியிருக்கேன், அதில் ஒரு விசேஷம். திருப்பி கேட்கிறேன், நான் எப்படி இது மிஸ் பண்ண, அப்படியெல்லாம் வரும். அந்த நேரத்தில் அவர் கொடுக்கிற நேரம் முன்னால ஒழுங்க முடியாம போச்சு. அது இடையில என்ன யோசிக்கலாம். நாங்கள் மனம் திரும்புதல் முதலாவது கட்டளை வாயை திறந்து சொன்னது ஏன்? இயேசுவுக்கு அந்த சொல் கொடுக்கப்படுது. டேடி உள்ளே இருந்து repent. அதே இதுதான் யோகனான் தண்ணீர் அமிழ்த்துதல் அந்த பேப்டிசம் கொடுத்தது. I don't like to say the name ஞானஸ் ஞானம் ஞானஸ் ஞானஸ். So we need to see actually the depth of the first commandment. முதலாவது கட்டளை இயேசுவை கொண்டு வந்ததன் ஆழம் என்னன்னு பார்க்க. அதுக்கு முதல்ல மனுஷன் உடன்படிக்கை மாறி தன்னை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து, எதனால்? கீழ்ப்படிதலினால் பிசாசுக்கு. ஏவாள் பேய்க்கு கீழ்ப்படிந்தால், ஆதாம் பஞ்சாதிக்கு கீழ்ப்படிந்தான். அதன் மூலம் பேய்க்கு கீழ்ப்படிந்தான். எதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம்? அதற்கு அடிமைகள். அது ஒரே சொல்லிக் கொண்டு வாரன் உங்களுக்கு காட்ட வேணும் இருக்கா. ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் விளங்கி இருக்க வேணும் உங்களுக்கு. 6:16 மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும், மரணத்துக்கு ஏதுவான பாவம், பாவத்தினால் மரணம் வந்தது ஒரு மனுஷனால். பாவத்தின் முடிவு, பாவத்தினால் வந்தது. பூசாரி போட்டிருக்கிறான் சம்பளம் மரணம். ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் வந்தது மரணம். இயேசுவின் நம்முடைய எஜமான் அவருடைய கீழ்ப்படிதலினால் வந்தது வாழ்க்கை. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். இங்க பாருங்க, மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான, நீதி தேவன் விரும்புகிற நியமித்த ஒழுங்கான வாழ்க்கை, ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுக்கிறீர்களோ. 6:16 கேளுங்க. அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று தெரியாதா உங்களுக்கு? எத்தனோ இடத்துல பவுல் கேட்கிறான், தெரியாதா? நீங்கள் அதுவே இந்த தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், அவருடைய ஆமை உங்களுக்குள்ளே இருக்கிறது தெரியாதா? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே
உள்ளே போவதில்லை என்று தெரியாதா? அந்த நேரத்தில் சபையிலே உட்கார்ந்து அநேகம் பேர் கிருதாவில் இருந்திருக்கிறாங்க. என்னமா போல் வாசிங்கோ திருப்பி say the right way, Daddy. ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு அடிமைகளானார்கள். உலகம் அனைத்தும் அவன் வம்சத்திலே இது வெளிச்சமாக கிடைத்தால் இந்த வாழ்க்கையிலே கொஞ்சம் என்ன பார், எப்படி சாய மாட்டாய். அவ்வளவு போலியான நிரந்தரமற்ற வஞ்சிப்பான தடுமாறுகிற பிசாசின் மயக்கம் கொண்ட உருட்டும் திரட்டும் பொய்யும் கொண்ட உண்மையான அன்பில்லாத ஒரு வாழ்க்கை. ஏதேனில் இருந்து வெளியே வந்த மனுஷன் ஆரம்பத்திலே இந்த வாழ்க்கைக்குள்ளே தான் வந்தான். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளானார்கள். எபேசியர் 2. உலகம் அனைத்தும் இப்ப இந்த வாழ்க்கைக்குள்ளதான் இருக்குது. தகப்பன் பேய். அதுதான் இயேசுவா சொன்னார். நான் உண்மையை தானே கொண்டு வந்த டேடிட்ட இருந்து ஏன் என்ன கொல்ல பார்க்கிறீர்கள்? ஏன் உடுப்பு போட்டிருந்தா காணுமா? அல்லது போதகர் பாதகர் அல்லது மெய்ப்பர் அது இதண்டு தீக்க தரிசின்னு சொன்னா காணுமா? யெகோவாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேணுமே. அது கூட கிறிஸ்தவர்களுக்கு தெரியாம இருக்குது. அவரை நம்புவதென்றா என்ன? இயேசுவின் ஏற்றுக்கொள்றது என்றால் என்ன? அவரை பின்பற்றுகிறது என்றால் என்ன தெரியாது. கிறிஸ்துமஸ் கொண்டாட தெரியும், உயிர்ஞாறு கொண்டாட தெரியும், பிரைஸ் தி லார்ட் அது சொல்ல தெரியும், ஹல்லேலூயா அது சொல்ல தெரியும், கீழ்ப்படிய தெரியாது. சொல்ல காட்டி கொடுத்து கெடுக்கிறாங்க அநேகமாக இந்தியா. அவர்கள் தான் அல்லூயா சொல்லுங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். இருந்து கவனிச்சிருக்கிறேன். இந்த கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டி வெள்ளக்காரனு தான், கருவலும் தான், பிரவுன் ஆசியக்காரனு தான். விட்டுட்டு வார்த்தைகளை விட்டுட்டு தூரமாய் போய் 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 எங்க கிடக்கிறார்கள்? இப்ப கீழ்ப்படிதல் இருக்கிறதா சபையிலே? அதை குறித்து கற்பிக்கிறார்களா? நோ. மனம் திரும்புதல்? நோ, நெவர். அது புரியாதியா இருக்கு. நியாய தீர்ப்பு முதலில் சபையினிடத்திலே ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவ ஜனம் என்று சொல்லப்பட்ட அதுக்கே அர்த்தம் இல்லை. சர்ச்சென்றால் தெரியாது. அதனுடைய அர்த்தம் சர்ச் அல்லது சர்ச்சு தெரியாது. இருளில் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். 1 பேதுரு 2:9 அதான் யூதர்கள் சர்ச்சுன்னு சொல்ல மாட்டார். அவங்களோட அசெம்பிளி
community, messianic community or messianic assembly. Yeah. Now, எதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்கு நாங்கள் அடிமை. ஆனா பேய்க்கு கீழ்ப்படிதான், பேய்க்கு அடிமை. உலகம் அனைத்தும் பேய்களுக்கு அடிமைகளாய் இருக்கிறது. உலகம் அனைத்தும். ஒன்று யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாகி இருக்கிறோம் என்ற உலகம் காவாசி, அரைவாசி, முக்காவாசி உலகம் முழுவதும் பிசாசுக்குள் கிடக்கிறது என்று அவன் கொடுத்த சொல் பொல்லாங்க. உலகம் அனைத்தும் பிசாசுக்குள்ளாக கிடக்கிறது. ஏன்? அறியாமையினாலே 99% கிறிஸ்தவர்களும் பிசாசுக்குள்ளே இருக்கிறார்கள் அறியாமல். அவர்களுக்கு சொன்னார் அநேகம் போதகர்களுக்கு பிசாசு அது இயேசுவின் காலத்தோட போயிட்டது. இயேசுவின் ஊழியத்தில் அப்படி இல்லை. அவர் சொல்லவும் இல்லை, தேவன் சொல்லவும் இல்லை. அது அந்த நேரம் இருந்த. இப்ப எல்லாம் ஓடிய அடைச்சாச்சு. பேயும் அவனுடைய ஊழியக்கார அசுத்தாவிகளும் பொல்லாதாவிகளும் அடைக்கிறது அவர் வார நேரம். சும்மா வேத வாக்கியங்கள் தெரியாம சனங்களுக்கு. சோ அவர்களுக்கு தெரியாது எதை கட்ட வேணும், எதை உதைக்க வேணும் என்று, எதை பிச்சறிய வேணும் என்று. They won't practice, they have no knowledge. எதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ கீழ்ப்படிய அதற்கு நாம் அடிமையா இருக்கிறோம். மறக்காதே 6:16. சோ நாங்கள் இப்ப பார்க்கிறது மனுஷனுக்கு ஏன் இந்த நிலைமை? பாவத்தினால எவ்விதமான கைதுகள் வந்து நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். பாவம் ஆவிக்குரிய ஜீவியத்தை தள்ளியது. சரீர பிரகாரமான வாழ்க்கையில சுகம் இல்லை, நித்திய வாழ்வு இல்லை. வழியால துரத்தனே அதுக்குத்தான். தேவனோடு இருந்த ஐக்கியம் உடைக்கப்பட்டது. மிருகங்கள் நெருங்கி அவனோட ஆதாமோட இருந்தன. இப்பொழுது பயம் ஏற்பட்டது. பிசாசு பூமிக்கு இந்த உலகத்துக்கு ராஜாவானே. அப்படி என்ன உனக்கு விளங்கும்? கவர்மெண்ட் ஏஜென்ட் போடுவாங்க. நீங்க அரசாங்க அதிபர் உண்டு, இது உலக அதிபர் பேய். மனுஷனுக்கு ஏற்கனவே இருந்த சகல அதிகாரமும் எடுபட்டது. கீழ்படுத்த அடக்கியாள அதை பாடல் 8 பார்த்தனாங்க. முற்றிலுமான பிசாசில் இருந்து விடுதலை இழந்து போனான். ஏன்? அவன் அதிபதியாகினபடியால் அவன் வஞ்சிப்பாக ராஜாவாக ஆளுகை செய்கிறபடியால் மதங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவன் அவன் தான். எல்லாம் இன்க்ளூடிங் கிறிஸ்டியானிட்டி. தேவனுடைய வழி மதம் அல்ல, தேவனுடைய வழி மகன். அதான் அவர் சொன்னது, நானே வழி.
தேவனோடு இருக்க வேண்டிய உணர்வை இழந்தார். God consciousness அது இல்லாம போய் தங்களை நிர்வாணி என்று கண்டார்கள். Their eyes were opened for the satanic life. தேவன் வாழ்க்கையை கொடுக்க இருந்தார். கீழ்ப்படிதலின் மூலம் ஏதேனிலே அவர்கள் அதை விட்டு பேய்க்கு செவி கொடுத்து ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஆதாம் அவளை பின்பற்றி பேயின் வாழ்க்கைக்கு கொண்டு வந்த யேசுவா சொன்னால் அதுக்கு தான் நானே வாழ்க்கை. இப்ப உலகம் வாழ்கிற வாழ்க்கை பிசாசின் வாழ்க்கை. பேய் சொல்லுவான் நானே வாழ்க்கை. இந்த இருக்கு இதுவும் வாழ்க்கை தான். நான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுப்பேன், நான் உங்களுக்கு கழிவுறுதல் கொடுப்பேன். எல்லாம் கள்ள நோட்டு டிமிக்கி. யேசுவா சொன்னான் நானே வாழ்க்கை என்று. பேய் சொல்லுவான் இல்லை இல்லை நான் கொடுக்கிறேன் வாழ்க்கை. அதான் இந்த உலக வாழ்க்கை. நம்புறவன் நம்பு. உனக்கு விளங்க வேணும் எதில இருந்து மனம் திரும்ப சொன்னார். வெரி சிம்பிள். அதுக்கு பிறகு நன்மை செய்ய விருப்பம் இருந்தாலும் முடியாத நிலைமை. விருப்பம் இல்லாத செய்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் தானித்தோம். அப்பொழுது அவன் சொல்லுகிறான் நான் அல்ல எனக்குள் குடிகொண்டு இருக்கிற பாவமே செய்கிறது. பாவத்துக்கு அடிமையானவன் வீட்டிலே குடியிருக்கிறதில்லை, தேவனுடைய வீட்டிலே. மகன் விடுதலையாக்கினால், மகன் குடியிருக்கிறார், மகன் விடுதலையாக்கினால் அவனுக்கு முற்றிலும் விடுதலை. பிசாசு கிரியை தன்னுடைய சுவாபத்தில் இருக்கிற உலக ஜனம் அனைத்தையும் அடிமைக்குள்ளாக வைத்து வஞ்சித்து வழிநடத்துவது இன்று வரை. எத்தனை பேர் கேட்டிருப்பான், கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா, இதை பார்த்துட்டு இருக்கிறதா, என்ன இது உலகம் அனைத்தும் படாத பாடுபடுது, எங்கே தேவன்? மூளை கட்டவர்கள், பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், பிசாசு தகப்பனாக கொண்டவர்கள் அப்படி கேட்பார்கள். அறியாமையினாலே, வஞ்சிப்பினாலே. இப்போ சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் உனக்கு அவர் மூலம் வெளிச்சமா வருமென்று சொன்னால் நீ எதற்காக இங்கே இவ்வளவு நாட்களை நீ மிஸ் பண்ணிட்டாய், என்னத்துக்காக பிறந்தாய் என்று சொல்லி நீ ஆர்வமாயிருப்பாய். பவுல் பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் வேத வாக்கியங்களே 14 வருஷம் கெமலியல் அவனுக்கு படிச்ச அவன் ஏதோ தொண்டு செய்கிறவன் என்று நினைத்தான் தேவனுக்கு. யேசுவா விசேஷர்களை தேவன் அவனை மாற்றி விட்டார். So from that day he knew, oh, இதுதான் என்னுடைய ஜீவியம். இயேசுவா அதை கூட நீ அங்க போகாது உனக்கு சொல்லப்படும். இதுதான் உண்மை. ஒவ்வொரு மனுஷன் மனுஷி வாலிப பிள்ளைகளை firstly they have to meet Yeshua. இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற எவரையும் தம் முன்னறிவின் படிக்கு எடுத்து அவர் கையிலே கொடுக்கப்பட வேண்டும். யோகனான் 17:6-7
இரக்கம் இல்லை. அதே மனுஷன் இழந்து போனான். நான் சொல்றது புறஜாதியார் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் பட்ட மண்டபங்களிலே, கோபுரங்களிலே, பெரிய இதுகளிலே கூடுகிற அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, டைரியினால் மகன் யார் என்று வெளிப்படுத்தப்படாதவர்கள் கிறிஸ்தவர்களாய் நிரம்பி வாழ்கிறார்கள். இயேசுவை யார் என்று சகேயுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் வீட்டுக்குள்ள கால வச்சோன்னு அவனுடைய நிலைமை வெளிப்படுத்தப்பட்டது. இயேசுவின் பிரசன்னத்தால் அறிய வேணும். சகேயும் வீட்டுக்குள்ள போனது இயேசுவ மட்டுமல்ல. உங்களுக்கு தெரியும், இயேசுவ டாடி இயேசுவுக்குள்ள டாடி. நான் என் டாடியிலும் டாடி என்னிலும் இருப்பதை நம்புங்கள். ஜீவ மரத்துக்கு மரத்திலே இருந்து பழங்களை சாப்பிடும் உரிமையை, சலாக்கியத்தை இழந்து போனான். He was sent out. விளங்குதுதானே என்னன்றதை அவன் இழந்தான். ஏதேனென்றால் சந்தோஷம், சந்தோஷமான இடத்தை விட்டு வெளியே போறவர்கள் கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படி உள்ள ஜீவியம் என்கிறது கிறிஸ்தவ சபைகளில் கூட்டங்களில் இருந்து எடுபட்டு போயிட்டு எத்தனையோ காரியம் எடுபட்டது. நடிக மகனோடு மேற்கு ஐக்கியம் எடுபட்டது. தெரியாத ஒரு ஆவியோட ஐக்கியம். So right to the tree of life is being taken away. ஜீவ மரத்தில் இருந்து 5 பழங்களை சாப்பிடும் அந்த சலாக்கியம் எடுபட்டது. வெளியே துரத்தப்பட்டார்கள். அதெல்லாம் சொன்ன வழி அடைக்கப்பட்டது. ஜீவ மரத்துக்கு அடைக்கப்பட்டவுடன் உலகம் அனைத்தும் என்ன செய்தார்கள்? இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். 100ல் 98% கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் சொல்றார்கள், அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவர்தான் எஜமான். அவரை சொன்னார், செம்மா கத்தாவை நான் சொல்றதை செய்கிறீர்கள் இல்லை, என்ன அப்படி கூப்பிடுறீங்க? எஜமான் வெக்கமில்ல. லூக்கா 6:46 சுனை இல்லை. நான் சொல்லுறபடி செய்ய மாட்டேன். பகுதியா பண்றோம். அவர் எஜமான் என்று கூப்பிட்டு, எஜமான் கதையே இல்லை. அந்த சொல் கிறிஸ்தவ கூட்டங்கள்ல கத்தாவே, தமிழுக்கு கத்தாவே, இங்கிலீஷான லார்ட் 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 லார்ட், எல்லாம் லார்ட். ஆனா உண்மையான லார்ட் யாரு? உள்ளுக்கு இருக்கிற நான். அதான் கீழ்படியாம செய்யுது. அதில் நிப்பாட்டினாங்க நேற்றுக்கு. Man lost the place where he should live. He should have lived. அவன் ஜீவிக்க வேண்டிய திறமையான தேவன் தெரிவு செய்த தோட்டத்தை இழந்து போனான். விளங்கிட்டா?
You know what I am thinking? மனுஷனின் பாவத்தினாலே மனுஷனின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. எனக்கு ஆச்சரியம் என்னென்றால் சபிக்கப்பட்ட பூமியை எவ்வளவு அழகாக கடலோ சமுத்திரங்களோ மரங்களோ மரங்களின் கனிகளோ பூக்களோ மிருகங்களோ பறவைகளோ எல்லாமே தேவனுடைய மகிமை. சாபத்துக்குள்ளாக இன்று வரை இருக்கும். Yeah. Look at that. சாபம் இல்லாதிருந்தால் தாம் யார் என்பது அவருடைய ஞானம் அவருடைய வல்லமை அறிந்து கொள்ள சிருஷ்டிக்கப்பட்டவைகள் சாட்சியாக இருக்குது. இது நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க. ரம்புட்டான் அதோட டேஸ்ட் வேற, ஒவ்வொன்றும் டேஸ்ட் வேற. இதன் மூலமாக மனுஷன் அவரை அறிந்து கொள்ளலாம் என்று தேவனுக்கு தெரியும். ரோமர் 1:20 சாக்குப்போக்கு சொல்ல இடமில்லை. இப்ப இதுக்கு வந்தான் என்றால் சபிக்கப்பட்ட பூமியே இன்னும் இவ்வளவு அழகாக இருக்கிறது. மரங்கள் கனியை கொடுக்குது, நிலம் புல்லை கொடுக்குது, மிருக ஜீவங்களுக்கு. டாடியின் இருதயம் அவரது மனதுருக்கம் ஏனால் வாயால சொல்ல முடியாது. கடலில் மீன்கள் இன்னும் ஓடி தெரியுது. பெருசோ சின்னனோ இது எல்லாத்தையும் விட்டுப்பட்டு பிசாசை இந்த பூமிக்கு அதிபதி ஆகினோடனே அதன் மூலம் கேளுங்கோ, மனுஷன் அவராலே சிருஷிக்கப்பட்டதை முண்டமாக செய்து ஒரு குரங்கொண்டை செய்து விழுந்து வணங்குகிறான். நீ என் தேவன். A monkey. What about a snake? You don't have a monkey statue. பாம்பை விழுந்து வணங்குகிறான், மாட்டை விழுந்து வணங்குகிறான். பிள்ளைகள் கேளுங்கோ, எவ்வளவாய் மனதிலே வஞ்சிக்கப்பட்டு உலகம் ஜீவிக்கிறது என்பதை பார். The more we stay with the word of Elohim, Daddy in வார்த்தைகளோடு, the more the light will come and you're getting near to the kingdom. வெளிச்சம் பெருக பெருக உனது வாஞ்சையும் உனது நெருக்கமும் கிட்டடியா போகும் அவரது வருகைக்கு, அவரது ராஜ்யத்துக்கு. That is life. That is real life. எப்படியாய் இந்த வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து இயேசுவா எத்தனை தடவை சொல்லி இருக்கிறார் என்பதை நாங்கள் படிச்சிருக்கிறோமானால் அந்த வெளிச்சம் எல்லாருக்குமே இல்லை. ஒரு சின்ன மனத்தங்கல்ல பாபாய்.
இந்த பூமி அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. அது எங்கேயாவது வீடுகளில் எழுதி தொங்கப்படுவாங்களா? கேலண்டர் எழுதிப்படுவாங்க. நாங்களும் தேவனால் உண்டாயிருக்கிறோம். பூமி அனைத்து பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. யோவான் 5:10 கண்டிருக்கிறீங்களா? எங்கேயாவது கேலண்டர் whether India, Sri Lanka, anywhere? நானும் என் குடும்பமும் என்றால் கர்த்தரையே செவிப்போம். கர்த்தர் எல்லாமே வஞ்சிப்பு. அவன் கையிட்டு செய்வதெல்லாம் ஆசீர்வதிப்பார். அடுத்த வஞ்சிப்பு. இது பேய்கள் நிறைந்தவர்கள் இந்த கேலண்டர்களை பிரிண்ட் பண்ணுவார்கள், ஜனங்களை வஞ்சிக்க. உங்கள் சந்தோஷம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நற்செய்தி கூட்டங்கள்ல சுவர்ல என்ன வஞ்சிப்பு! நற்செய்தி வரும் பூமிக்கு வந்து நிலைநாட்டப்படுவதுதான் ராஜ்யத்தின் நற்செய்தி. ஓகே, அதுக்கு பக்கத்தில் போட வேணும். இதில் பிரவேசிக்கிறவர்கள் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாக போக வேண்டும். ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் இயேசுவின் சீஷர்கள் விசுவாசிகள் அவங்களை சொல்லி இருக்காதே, ஓடி தப்புங்கள். அவங்க நாங்க போக மாட்டோம். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் தங்கள் வாழ்க்கையையும் பாராது. ஜீவன் விளங்குறதில்ல, இந்த வாழ்க்கையையும் பாராது. ஆட்டுக்குட்டியாரவரின் இரத்தத்தினாலும் அவர்கள் வாயினால் வரும் அறிக்கையினாலும் தங்களது சாட்சி உள்ள ஜீவியத்தினாலும் அவனை பிசாசை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தின புத்தகம் 12:11. சரியாக அறிந்து கொள். இன்னைக்கு நாங்க பார்க்கிறது மனுஷன் ஜீவித்திருக்க வேண்டிய இடமாகிய ஏதேனுங்கிற தோட்டம் அவனுக்கு கொடுத்த தோட்டம். அதை இழந்து வெளியால வந்து பிசாசு ஏற்படுத்தி வைத்த தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தான். ஆதாம் தொடக்கம் இன்று வரை அனைவரும், எல்லா தேசங்களும், ஜனாதிபதிகளும், பிரதம மந்திரிகளும், அதிகாரிகளும், சகல அரசாங்கங்களும், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் கோடிக்கணக்கு இந்த உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவர்களுக்கு யுத்தம் இல்லை. 12 மாதமும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதால் நன்றாய் கொண்டாடுவார்கள். அறியாமை. Wake up. நித்திர கொள்ற நீ எழும்பு. வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது பார். இயேசுவின் மூலம் டாடி அதிக உயர்ந்த தேவன் எதை கொடுத்து அனுப்பினவர் என்பதை பார். அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனுஷன் தன்னுடைய வீடாகிய ஏதேன் தோட்டத்தை இழந்து போனான். ஆரம்ப புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. தேவனாகிய யெகோவா கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்ட
உலகத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே இருக்க பண்ணினார். கார்டன் சிங்கப்பூர் சிலரால் கார்டன் சிட்டி என்று அறியப்பட்டாலும் அவ்வளவு அழகாக அதை வைத்திருந்தாலும் அது பூமியிலே தான், அது பேய்களுக்கு உள்ளேதான், பேய் அதுக்கு அதிபதி தான், அதுக்குள்ளே ஜீவிக்கும் ஜனங்கள் எல்லாரும் இயேசுவின் வெளிச்சம் பெறாதவர்கள், சாபம் நிறைந்த பூமியின் பிசாசின் வழிநடத்துதலிலே இருக்கிறார்கள். வஞ்சிப்பான சபைகள், வஞ்சிப்பான காரியங்கள். So you can't just say, oh, I live in Garden City. No way. So மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஏதேன் தோட்டம் ஜீவிக்க வேண்டிய இடத்தை இழந்து வஞ்சிக்கப்பட்ட பூமிக்குள்ளாக ஒரு வாழ்க்கைக்குள்ளாக பிசாசுக்கு அடிமையாக என்று வரை உலக ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். அதனாலே தான் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு ஏசாயா பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். உலக ஜனங்கள் அவர்கள் மட்டுமல்ல, தேவனால் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இயேசுவை கொண்டு வரப்பட்ட ஜனங்களும் ஜீவிக்கும் சூழ்நிலை பிழை. மீன்கள் ஜீவிக்கும்படிக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை தண்ணீர், சமுத்திரம், ஆறுகள். ஓகே, அதான் அதனுடைய சூழ்நிலை. தேவனுடைய ஞானம் திட்டத்தின்படி மனுஷன் ஜீவித்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏதேன். Now you understand? But NASA வந்து ஆக்கள என்னமோ ஆறுகள் தண்ணீர் எல்லாம் மாசில் இருந்ததாம் சபையில். பூமி 3வது வட்டம் சூரியனை சுத்தி 4வது வட்டத்திலே சபை இருக்குது, மாஸ். ரெட் பிளானட் என்று சொல்லுவார்கள் அந்த பூமிக்கு பின்னால போகுது. ரைட், அங்கே கொண்டு போய் என்னமோ செய்து குடும்பங்களை இறக்கி அங்க சும்மா வைப்பமே ஒரு கதைக்கு அங்க சுவாசிக்க காத்து இல்லை. அதுகள் எல்லாம் உற்பத்தி பண்ணிடுறான் வைப்பமே எல்லாம். அதான் அவன் ஜீவிக்க வேண்டிய இடம் அல்ல, விளங்குதான். மனுஷனை திருசித்து பூமியிலே ஏதேனிலே வைத்தார், நாட்டின் செவ்வாய்.
இவைகள் முக்கியம். நீ ஆராய்ந்து பார்க்க இருக்க வேண்டிய இடம் முக்கியம். வெளியான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு பிசாசுக்கு அடிமையாகிய மனுஷனை, மனித குலத்தை தேவன் சும்மா விடவில்லை. அவர்களை மறுபடியுமாக தம் மண்டை இழுத்துக் கொள்ள அனுப்பினார். அவர் மனுஷனாக வேண்டி இருந்தது. பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்தபடியினாலே அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எபிரேயர் 2:10-12 இதான் he had to be like them. பிள்ளைகள் அவர் மனுஷனாகியது கபிரியல் மைக்கேலுக்காக அல்ல, ஆபிரகாமின் சந்ததிக்காக. பிரதிநிதியாக. Has it gone inside your heart? உன் இருதயத்துக்குள்ளே இது பதிஞ்சு போச்சா? அது பதிஞ்சா அவர் நமக்காக வந்து நம்மை மீட்க உயிரை கொடுத்து பாரு. உயிரோடு இருக்கிறவள் யாருக்காக ஜீவிக்க வேணும்? எத்தனை தடவை வாலிபர்களோ தாய் தகப்பன்மாரோ விடுதலை நேரத்திலே தேவ பிரசன்னம் இறங்கி அல்லக்கழிச்சு கத்துவார்கள். விட மாட்டேன், இவ்வளவு விட மாட்டேன், ராஜ்யத்தைக்கு வேலையை செய்ய கட்ட விட மாட்டேன். நோ, எனக்கு வேணும். எப்படி சொல்ற பேயில இருந்து அப்படி விடுதலையாக அவர் கையை தூக்கம். அதான் இயேசுவை சொன்னார், ஒருவனை ஒருத்தி என் டாடி என்னண்டை இழுத்துக் கொள்ளாவிட்டால் எவனுமே என்னண்டை வரமாட்டான். ஏன் இழுக்க வேணும்? பெயின் கையில இருந்து. யோவான் 6:44 அது டாடியின் வேலை. கொண்டு வந்தவர்களை மகனை வெளிப்படுத்துவது டாடியின் வேலை. மத்திய 11:27, லூக்கா 10:22. Keep the scriptures in your heart. When is the last time you said, Kadesya, Daddy, பெயின் கையில் இருந்தேன் இழுத்து கொண்டு வந்து விட்டு இருக்கிறேன், இப்பொழுதுதான் அறிகிறேன், என்னை தூரமாக போகவிடாது.
ஆரம்ப புத்தகம் 3:22 பின்பு தேவனாகிய யெகோவா இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய். நன்மை தீமை அறியத்தக்கது இந்த உலக வாழ்க்கைக்கு கண்கள் திறந்தது. ஆனால் நன்மையை செய்ய, நன்மையை விரும்ப, தீமையை வெறுக்க வல்லமை இல்லை. அறிந்தா போல அதுவும் உண்மையான நன்மை எதென்று தெரியாது. இல்லாட்டி பாம்பை வணங்குற ஒரு படியனோட ஓடுங்களா? உனக்கு எப்ப சொன்னவர் கட்டளையிட்டார் அல்லவா, புறஜாதியரோட உடன்படிக்கை பண்ணாது என்று. நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போனான். எப்பொழுதும் அவன் கையை நீட்டி ஜீவ மரத்தின் பழத்தையும் ஆய்ந்து சாப்பிட்டு இன்றைக்கும் உயிரோடு இராதபடியே செய்ய வேண்டும். இதையாவது இந்த வெள்ளக்காரர்களுக்கு கண்ணு திறக்கிற குருடு எல்லாருக்கும் கற்பித்திருக்கு. ஆத்மா ஆவி பிரிஞ்சு போய் அங்க கிடக்கும் பரலோகத்திலே அல்லது நரகத்திலே. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய யெகோவா ஏதேன் தோட்டத்திலே இருந்து அனுப்பிவிட்டார், துரத்தினார். Now they are entering a different life. You have to see this. விட்டு இடத்தில் இருந்து துரத்தப்பட்டு வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறார்கள். தேவனால் நியமிக்கப்படாத வாழ்க்கை சாத்தானின் வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை. அதான் இயேசுவா சொன்னது ஞாபகமா? ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து, இந்த வாழ்க்கையை வெறுக்காமல் அவருக்கு பின்னால போக இயலாது. இந்த வாழ்வை பிடிக்க கொண்டு இருக்க மட்டும் பேயின் மடியிலே இருந்து பிசாசின் பாலை குடிக்கிறாய். நீ கிறிஸ்தவன், நீ டங்ஸ் பேசுறாய். எத்தனை வருஷம்? You have to hate this life. You will come to that later. முடிந்ததப்படி தேவனாகிய யெகோவா அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அடுத்தது மனுஷனை துரத்தி விட்டு அனுப்பிவிட்டார், துரத்தி விட்டார். எங்களுக்கு தெரியுமா அனுப்புறது? எங்க போயிட்டு பாருங்க, இவங்களை பஸ்ல ஏற்றிட்டு அனுப்பிட்டு பாரு. நாங்க சொல்லுமா, எங்க போயிட்டு நீங்க பஸ்ஸுக்கு அதையும் விட போறீங்க, இல்லை துரத்தி விட போனா ஜீவ மரத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே எருபீங்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரோலை வாளையும் வைத்தார். இதுக்கெல்லாம் பிறகு வருவோம். இந்த ஏதேனும் பாரடைஸ் அதன் ஜீவ மரத்தின் பழமை சாப்பிடுறது எல்லாம் வெளிப்படையாமத்தில் திருப்பி வருது. So man lost the place, his home. அவன் வீடாகிய ஏதேனை இழந்து போனான். So எல்லாரும் நினைக்கிறது என்ன? பூமியை பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கை, அப்படி வஞ்சித்து இருக்கிறார். இது வாழ்க்கை அல்ல, இது சாத்தானின் பைத்தியம்.
யேசுவை அறியாதவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி மாமிசத்துக்குரியவர்களாகி உங்களுடைய ஆவிக்குரியவர்கள் என்று என்னால் பேச முடியவில்லை. இன்னமும் உங்களுக்கு பாலை கொடுத்தேன். வெறும் மனுஷர்களை போல ஜீவிக்கிறீர்களே. 1 கொரிந்தியர் 3:1-2 வெறும் மனுஷர்கள் மென், அதாவது ஒரு வெளிச்சமும் கிடையாது. ஜீவிக்கும் மற்றவர்களை போல கிறிஸ்தவர்களை போல நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஜீவிக்கிறீர்கள். எல்லாம் ஒன்றுதான் என்று காட்டி போட்டான் பேய். மதங்களை ஏற்படுத்தியது அவன். கிறிஸ்தவம் உட்பட எந்த இடத்திலும் கிறிஸ்டியானிட்டிய பின்பற்றும்படிக்கு இயேசுவை சொல்லவில்லை. அவர் ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினார். இந்த உலகத்தை ஜீவியத்தை பற்றிக் கொண்டு இயேசுவையும் அண்டிக் கொள்ள விரும்புகிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் வெகு தூரம் ஒன்றுமே விளங்காது. மனதால் மட்டும் எப்பயோ ஒரு கையசப்பாவி சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எங்கேயோ சொன்னதுக்கு பிறகு தங்கட பாட்டில் ஜீவிக்கிறதான அதுதான் பேய்க்கு விருப்பம். Live your own life. உன் நினைவுகளிலே, உன் உணர்ச்சிகளிலே, உன் ஆலோசனைகளிலே, உன் விருப்பங்களிலே நீ ஜீவித்துக் கொள்ளு. தேவனுக்கு தெரியும் எப்படியும் வாழ்க்கை போக வேண்டும் என்று. அதான் சொன்னது. தேவனுக்கு தெரியும் நீங்கள் சாப்பிடுற நேரம் உங்கள் கண்கள் திறக்கப்படும். பறப்பை கண்கள் மூடப்பட்டது தேவனுடைய காரியங்களுக்கு. கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் வேத வாக்கியங்களை நம்பாதவர்கள் ஆவிக்குரிய சபைகளிலே குந்தி இருக்கிறார்கள். They have not believed. They cannot. ராஜ்யத்தை விசுவாசிக்கவில்லை. அப்படியாய் வஞ்சித்திருக்கிறான். அவனுக்கு கண்ண காட்டக்கூடாது. ராஜ்யம் வருகிறது. 10 பாய் நீ சிலுவையின் செய்திய ஜனவரி 1 தொடக்கம் டிசம்பர் 31 வரை சிலுவை, அவர் பட்ட பாடுகள், இது அவருடைய 7 சொற்கள் சிலுவையிலே, ஊமை எல்லாத்தையும் நீ சொல்லு. ராஜ்யம் வருகிறது. அவர் வந்து சாபிக்க போகிறார். மனம் திரும்புங்கள், ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அதன் கட்டளைக்கு நானும் பார்த்து பாருங்க. உனக்கு இதை விட வேறு செய்தி இல்லை. நீ பாட்டு நான் மற்ற பட்டணங்களில் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன். லூக்கா 4:43. நான் கேள்வி கேட்கிறேன். 100க்கு 99.999.999 இங்கே இருந்து கொழும்பு வரைக்கும் சொல்லிக் கொண்டு போகலாம். 99.99 சொல்ல தொடங்கு கொழும்பு போய் சேரும் என்று மண்டகளப்பில் இருந்து. ஏன் இந்த செய்தி இல்லை? ஏனென்றால் பிசாசு அதிபதியாகிறான். அவனுக்கு அதை அறிவிக்க விட மாட்டான், அதை விசுவாசிக்க விட மாட்டான். ஒரு குடும்பத்துக்கு குறிப்பாக ஒரு தாய்க்கு சொன்ன
என்ன நம்புறியா ராஜ்யம் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா இவன்கிட்ட கொண்டு போத பிள்ளைகளை அங்க ஒரு பூசாரி இருக்கிறான் அவன்கிட்ட கொண்டு போ இவன்கிட்ட கொண்டு போ பார் ரோட்காரன்ட்ட இவைகள் உண்மை என்பதை பார்த்து கொண்டிருக்கும் டேடியும் மகனும் அறிவார். அதுதான் குட் நியூஸ். கொரோனா வியாதிக்கு குட் நியூஸ் வேக்சின் அல்ல, அரசாங்க செய்திகளில் இருந்து தற்செயலாக வாசித்தேன். ஆகஸ்ட் மாதம் கடைசி 2 கிழமைக்குள்ள முடியும் 2 கிழமையில இந்த போன மாதம் ஒரு ஊசி போட்டவர்கள் 722 பேர் உயிரிழந்தார்கள். 2 தடவை ஊசி போட்டவர்கள் how many? 130 something like that. 127 2 தடவை போட்டவர்கள். பூமிக்கு தேவையான குட் நியூஸ், the kingdom is coming. தேவன் விடுதலை கொடுத்தாருடைய எதிலையும் இருந்து விடுதலை இல்லை. எப்பொழுது நிற்கும், ஏன் வந்தது, என்ன தொடர்ந்து ஏன் மாறிக்கொண்டு போகிறது, என்னதுக்காக இதென்ன நம்பிக்கொண்டு எடுத்தவர்கள் அவர்கள் கொண்டு போய் இதிலேயே தடுமாறுகிறார்களே, பூமி தடுமாறும். துன்மார்க்கரின் வழியோ காரிருளை போல இருக்கும். அவர்கள் எதிலே இடறுகிறார்கள் என்று அறியாது இருக்கிறார்கள். எவருக்கும் தெரியாது. Even the doctors do not know. A big shaking is going on. The whole world must repent. இந்த கொரோனா கடையிலே வேறு ஒரு பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கு சூழ்ந்து அதுல இருந்த மனதை திருப்பி எத்தனையோ 200க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் they got stranded in Afghanistan. அவர்களை வெளியே எடுப்பது முடியாத காரியத்தை போல இருக்கிறது. வல்லரசு நாடாகிய அமெரிக்காவுக்கு என்ன ஜீவியம் தன்னுடைய குருட்டாட்டத்துக்குள்ளே வஞ்சிப்புக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறான் பிசாசு. Don't think that he is a fool. No. அவன் முட்டாள் அல்ல. யேசுவை கொண்டு போய் விழுந்து வணங்க சொன்னவன் எல்லாத்தையும் காட்டி போட்டு இப்பொழுது அவன் அதிபதி. இப்பொழுது யேசுவா வரும் வரை அவன் அதிபதி. யோவான் 12:31 14:30 16 11 யேசுவின் வாயினாலே வந்த வார்த்தைகள். இந்த பூமியின் வாழ்க்கை, இந்த பூமி, இந்த சபிக்கப்பட்ட இது, பிசாசால் ஆளப்படும் இது, இந்த சூழ்நிலை தேவனால் உண்டானதல்ல. சாத்தான் அதை அப்படியாக அவன் கையிலே, ஆதாம் அவன் கையிலே கொடுத்தான். அதை குறித்து தான் அங்க பாட்டு தேவ மகிமையை இழந்தார்கள்.
இடத்தை மட்டுமல்ல, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தார்கள். துக்கத்தோடு வெளியே போய் அவன் காயின் மூத்தவன் அவனை கொலை செய்தான். இவை யாவும் சாதாரணம் அல்ல. மரணம் சாதாரண இயற்கையான ஒரு காரியம் அல்ல. எரிமலை வெடிப்பது இயற்கை அல்ல. பூமி அதிர்ச்சி ஏற்படுவது இயற்கை அல்ல. நோய்கள், பிரிவினைகள், சண்டைகள், கொலைகள், தற்கொலைகள், யுத்தங்கள், பஞ்சங்கள், அப்படியான ஒரு சூழ்நிலையை அதி உயர்ந்த தேவன் பாவிகளாய் இருக்கிற நேரத்திலேயே மகனை அனுப்பி தம்மோடு இழுக்க திட்டம் வைத்தார். இந்த சூழ்நிலை மனுஷனுக்கு நல்லது. பிறக்கும் குழந்தைகள் தாங்கள் எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே பிறக்கிறோம் என்று தெரியாது. அவர்கள் பர்த்டே எல்லாம் கொண்டாடுவார்கள். எத்தனை பிரச்சனைய, எத்தனை துன்பத்தை, எத்தனை பிரிவுகளை, எத்தனை விதமான கண்ணீர் நிறைந்த உலகத்துக்குள்ளே நான் பிறந்திருக்கிறேன் என்று அந்த பச்சை குழந்தைக்கு தெரியாது. அதே மாதிரி தான் வளர்ந்தவர்கள், கல்யாணம் முடித்தவர்கள், இவர்களுக்கு தெரியாது எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இவர்கள் ஜீவிக்கிறார்கள். ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றினால் சரி, ஏதாவது ஒரு கொள்கைகளை பின்பற்றினால் சரி, ஏதோ நல்ல விதமாக நாங்கள் ஆக்களுக்கு தீமை செய்வதை ஜீவித்தால் சரி. நோ, கெட்ட மரம். ஆதாமின் வம்சத்தில் இருந்து வந்த மனுஷர் குலம் அனைத்தும் கெட்ட மரம். ஆகியால் அந்த கெட்ட மரத்திலே வரும் நல்ல கனியும் வஞ்சிப்பு, அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரெண்டு கனியை, நல்லதையும் கெட்டதை கொடுக்கிற ஒரு மரத்தை தேவன் உண்டாக்கவே இல்லை. கொஞ்ச கால் பழங்கள் நச்சு, அடுத்த பழங்கள் நல்லது. Make the tree good and the fruit good. தேவ மகிமையை இழந்து போனார்கள். அதனால் இந்நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். நீதியுள்ள வாழ்க்கையையும் தேவனூர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையையும் பரிசுத்தமான ஜீவியத்தை மனுஷன் இழந்து போனான். எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம். All these things have been actually revealed to Paul. 4:22. இந்த 19ல உலக ஜனங்கள், இது எபேசியருக்கு எழுதப்பட்டது வெளிச்சம் அடைந்தவர்களுக்கு, கொக்கை வழியிலே அழைக்கப்பட்டவர்கள், இருளிலே இருந்து. 19 பாருங்க. உணர்வு இல்லாதவர்களாய் தேவன் மையமாக இல்லை, அவர்களே மையம். நீங்களோ இவ்விதமாய் மெசியாவை கற்றுக்கொள்ளவில்லை, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவரை வாழ்க்கை என்னென்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்களா? என்னத்துக்கு ஜீவித்தார் முடிய மட்டும்? அவர் கொள்கை என்ன?
எப்படி தம்மை தம்மை தாழ்த்தினார், உண்மைக்காக சாட்சி கொடுத்தார். நோ நோ நோ. எலியா வந்தாராம், நோவா பார்த்தாராம், விதவ வீட்டுக்கு போனாராம், அவள் அப்பம் சுட்டு கொடுத்தாளாம். வாங்கி சாப்பிட்டாராம். நீ கேட்டாராம். நீங்கள் இயேசுவை விதமா மேசியாவை கற்றுக்கொள்ளவில்லை. கற்றுக்கொள்றதுனால் மேசியாவை அவரை லைஃபை ஃபாலோ பண்ணி பார்க்கறது. எனக்கு சாப்பாடு உண்டு, யார் வெட்டி கொடுத்தாரு? ஆளையார் ஜோதிச்சாங்க. அவர் சொன்னார், என் டேடியின் சித்தப்படி செய்து அவர் கொடுத்த வேலையை முடிப்பதை எனக்கு சாப்பாடு. இயேசுவினிடத்தை கற்றுக்கொள்றதுனால் அதை பின்பற்றுவது. உண்ட போதுகிறே அல்ல, மெசியாவினிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். I am speaking to you the truth, man. அந்தபடி முந்தின வாழ்க்கைக்குரிய மோசம் போக்கு, முந்தின வாழ்க்கைக்குரிய வஞ்சிக்கும் வாழ்க்கைக்குரிய இச்சைகளினாலே அழிந்து போகிற, மறுபடியும் அந்த சொல் கெட்டு போகிற, நோ, அழிந்து போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலட்டி எறிஞ்சு, உடுப்பு கலட்டுவியல், உங்கள் இருதயத்திலே புதிதான கேரக்டர், ஆவியில் புதிதான ஒரு கேரக்டர், புதிதான ஒரு நோக்கம் உள்ளவர்களாகி உண்மையான நீதி, இயேசுவின் கட்டளைகள், பரிசுத்தத்திலும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் உலகத்திலே இருந்து தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை உடுத்திக் கொள்ளுங்கள். உள்ளே இதுதான் இருந்திருக்க வேண்டும். தேங்க்யூ. இது ஜீவ மரத்தின் பழத்தை சாப்பிட்டிருந்தார். But God says, I will recreate you. மறுபடியுமாக பழைய மனுஷன் சாத்தானின் சுபாவத்தை உடையவனாகி கிறிஸ்தவம் என்னும் மதத்திலே இருந்து டிமிக்கி அடிக்கிறவன். அப்படியா டிமிக்கி அடிச்ச போதுகளை தான் உங்கள் தகப்பன் பேய், அதான் என்ன போட்டு கொல்ல யோசிக்கிறீர்கள். யோவான் 8ஆம் அதிகாரம். அவர்களுக்கு தெரியவில்லை. They were still under the power of Satan. Their father was a devil. Righteousness and true holiness. அவருடைய கொண்டு வந்த வெளிச்சம் கிடைத்து மனம் திரும்பி அவருக்கு பின்னால போகிறதாக இருந்தால் இந்த புதிய மனுஷன் நாளுக்கு நாள் உணர்வடைந்து
அவருடைய சாயலில் கேரக்டரில் நாங்கள் பங்கெடுப்போம். அதை குறித்து நான் தனிப்பட்ட ஒரு செய்தின்னு சொல்லல. We called to take part in the holiness, character, the character, அவருடைய சுவாபம் பரிசுத்தம். அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 2-3 கூறப்பட்டிருக்கிறது. I have to finish this today. Okay. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். Let me read it in English. Hebrews chapter 6. This is the free heavenly gift. We were made partakers of the Holy Spirit. இங்கே என்ன போட்டிருக்கு? Partakers of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றும் என்று போட்டிருக்கு. Partakers of the Holy Spirit. Who is the Holy Spirit? Daddy and Son. ரெண்டு பேர் ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி. இங்க partakers of the Holy Spirit என்றார். 2ஆம் பேதுரு எடுங்க, 2 Peter. இச்சையினால் உலகத்தில் உண்டான மறுபடியும் வருது அந்த சொல் கேட்டுக்கு தப்பி அழிவுக்கு தப்பி. இதான் ஒரு தொங்கலை படிச்சா நீங்க வெட்டி மாத்தி கொண்டு போகணும். அதுவே உங்களோட மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். கேட்டுக்கு இந்த நஞ்சை குடிச்சால் நீ கொஞ்சம் மயக்கமடைவாய். அதுக்கு பிறகு எழுந்திருக்க மாட்டாய். இப்படி சொல்றதா? பைத்தியம், சாக போறாய். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிவுற அறிவினாலே வாழ்க்கைக்கு தேவ பக்திக்கு 3வது உரிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுத்ததும் இச்சையினால் உண்டான அழிவுக்கு தப்பி பரிசுத்த சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள். அங்க பரிசுத்தாவிக்கு பங்குள்ளவர்கள் என்று இருந்திருக்க வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றும் என்றுக்கு பிழை. Partaking of the Holy Spirit, பீட்டர் இங்கே சொல்லுகிறான், பரிசுத்தாவி அவருடைய பரிசுத்த சுவாபத்துக்கு பங்கு உள்ளவர்களாக மடிக்க அந்த சுவாபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அறியக்கூடியாங்கள். இதை கொஞ்சம் சிந்திங்க. இயேசுவ கால்களில் கழுவினது தெரியும் தானே. ஒரு நேரம் பீட்டர் வந்தோடனே, பீட்டர் சுவாபம் உங்களுக்கு தெரியும், நீ கழுவப்படாத என்ன காலன்னு சொல்ற. நான் உண்ட கால கழுவல் என்றால் உனக்கு
அதுக்கு என்னோட பங்கு இல்லை. அப்ப எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மத்தார்கள் அவங்க கொடுத்துட்டாங்க கால. என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்று சொன்னதும் ஐயோ என்ற காலில் மட்டுமில்லை என்ன தலையெல்லாம் கழிவுவிடும். அப்படி போவது அந்த நடந்த சம்பவம். இயேசுவா என்னத்துக்கு சொன்னார் என்னோட உனக்கு பங்கு இல்லை என்று? அவர் சுபாவத்தில் உனக்கு பங்கு இல்லை. கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாதவர்கள், the character of Yeshua, ரோமர் 8:9, அவருடையவர்கள் அல்ல. விளங்குத லேசு. So அந்த பரிசுத்த சுபாவத்தை மறுபடியும் கொடுக்கும்படிக்கு அவர் பெரிதான இந்த திட்டத்திலே மனுஷனை இழுத்து இயேசுவா பண்டை கொண்டு வருகிறார். இந்த சாபன் இந்த உலகத்திலே தான் அங்க வரமாட்டான். என்ன இழுத்து கொண்டு போனது? அந்த ஜனவரி மாதம் 81 அந்த நேரத்துக்கு நான் அல்ல, நான் என்ன கூப்பிடக்கூடாது. நான் மனைவிக்கு சொல்லி நோ நான் வரமாட்டேன். எத்தனை பேர் இருந்தோ தெரியாது. தேவனோடு நெருங்கிய உறவு வச்சிருக்கிறதுக்கு எல்லா ஐக்கியத்தையும் இழந்தது. வெளிப்படுத்தின புத்தகம் எடுங்கோ 21. Man, everything you have in the scriptures, நீ ஆராய்ந்தபடி எப்பொழுதும் சொன்னேன். நான் சொல்றதுதான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆராய்ந்தபடி 3ஆம் ஆள் இல்லைன்னு சொல்லுகிறேன். இயேசுவாவும் சொன்னார், அப்போஸ்தலர் சொன்னார், நீ சொல்றாள் 3ஆம் ஆள் இருக்கு. ஏன்னா முயல் ஒன்று பிடித்தேன், அதுக்கு 3 கால், ஆகையினாலே 3 ஆள் இருக்கு. சரி, தேவன் 4 காலோட தான் முயலை படைத்தது. 21 வெளிப்படுத்தின புத்தகம் 1 தொடக்கம். பின்பு நான் புதிய வானத்தை புதிய பூமியையும் கண்டேன். உருண்டைய கசக்கி புளிஞ்சு எறிஞ்சு போட்டு வேறொரு உருண்டைய போடுங்க. சரிசிக்கிறதல்ல. இது அப்படியே கசைக்கு புளியா வரால முடியும். அது எல்லாம் சாபமும் நீக்கப்பட்டு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். யாரு? யோகனான். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலே இருந்து பரலோகத்தை வானங்களை விட்டு இறங்கி வர கண்டேன். நியூ ஜெருசலேம் அலங்கரிக்கப்பட்ட தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாயிருந்தது போல. மேலும் பர்வதத்தில் இருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய குடியிருப்பு இருக்கிறது.
அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். இதிலே துரத்தப்பட்டது, இங்கே அவர் வரார். ஓகே ஓகே, ஐம் கமிங். This is the good news. தேவனுடைய குடியிருப்பு அவர்களுடைய ஜனத்தோடு இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் குடியிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஹலோ, இப்ப துடைக்கிறது இல்ல, இப்பதே கிறிஸ்தவ நற்செய்தி கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார். நோ, இதுக்கு இங்க 21ஆம் அதிகாரத்துக்கு வர வேணும். புதிய வானம் புதிய பூமியிலே அதுவரைக்கும் நெருக்கம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், துன்பங்களுடைய கூட நூறத்தனையாய் இயேசுவா சொன்னது மத்தியாக 19 மார்க்கு 10. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கிறிஸ்தவம் நோட்டீஸ் போடுற வஞ்சிப்பு, துக்கம் இல்லாம போகும். எல்லாமே புதிய வானம் புதிய பூமியில் அவர் வந்ததும் துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்றார். இன்னும் அவர் இந்த வார்த்தைகள் உண்மையுமானவைகள். சத்தியம் என்றா உண்மை. அப்ப இவன் போட்டிருக்கிறான் இந்த வசனமாம், இந்த வார்த்தைகள் சத்தியமும் உண்மையும் மிகவும் உண்மையுமானவைகள் என்று எழுதென்றார். அன்றையும் அவர் என்னை நோக்கி எல்லாம் முடிந்தது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். ஆல்பாண்டோனையும் ஆக்களுக்கு எல்லாம் தெரியும். கொரோனாவால தொடக்கமும் முடிவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ வாழ்க்கையின் தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ள அழைக்கப்பட்டோம். சும்மா இரு, குரட்ட விடல. நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசு அதிபதியாய் இருக்கிறான். இப்பொழுது எப்படி துரத்துற, எப்படி கட்டுறது, எப்படியா ஒன்றுமே தெரியாது. மூக்கு பிடிச்சா வாயால மூச்சு விட தெரியாது. கிறிஸ்தவர்கள் நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் மகனாய் இருப்பான். 7ஆம் வார்த்தை வெளிப்படுத்தின புத்தகம் 21 22 1 தொடக்கம் 3 வரை. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவன் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அவர்கள் சிங்காசனத்திலே தேவனும் யெகோவா டடி ஆட்டுக்குட்டியானவரும். ஏன் 3ஆம் ஆள் பரிசுத்த ஆவி போடவில்லை? அப்படி 3ஆம் ஆள் இல்லை. இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியில் மத்தியிலும் நதியின் இருக்கரத்திலும் இருக்கரையிலும் நகரம் எருசலேம் 12 விதமான பழங்களை தரும் ஜீவ மரம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அது விருட்சத்தின் அந்த மரத்தின்
இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அந்த மரத்தின் இலைகளா அதெல்லாம் இப்ப பார்க்கலாது. அது இனி ஒரு சாபம் இருக்காது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் 2 பேர் திருப்பி இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் மகன். தேவனோடு இருந்திருக்க வேண்டிய சகல ஐக்கியமும் உறவும் அது இது எல்லாமே இழந்து பூமி இந்த நிலையிலே இருக்கிறது. தேவன் புதுப்பிக்கிறார் மறுபடியுமாக. மனுஷன் இழந்து போனதை ஆதாமோட கழிச்சு பேசி தானே இருந்தது ஏதேன்ல. சுகமான ஜீவியம் நோய்கள் இல்லாத ஜீவியம். ராஜ்யம் அதில் இருக்க முடியாது என்பதை நோய்கள் இயேசுவா அதை நிரூபிக்க வந்தார். கொண்ட வாசிப்பம் மத்திய 8:17. அடுத்தது உங்களுக்கு வார்த்தை தேவையான ஜெனசிஸ் ஆதி ஆரம்ப புத்தகம் 3:16 தொடக்கம் 19 வரை. Genesis chapter 3 from verse 16 to 19. 1 Peter 2:24. முதலாம் பீட்டர் 2:24. Now let's read மத்தேயு 8:17. தொடக்கம். சூரியன் பட்டு போனதுக்கு பிறகு பிசாசு பிடித்திருந்த அநேகரை பிசாசுகளை கொண்ட அநேகர். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. பிசாசுகளை கொண்ட அநேகரை கொஞ்சம் பேர் இல்லை. சிலாக்கள் யோசிக்க வேண்டும். அவன் முண்டமும் சிலையும் பாம்பும் குரங்கும் அது இது மடங்கிறது இல்லை. அப்படி இருந்த அவர்களுக்குள்ள அநேக பேர் பிசாசுகளோடு இருந்தார்கள். அப்படியேனா வெளிநாடுகளில் இலங்கையில் அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி நோயாளிகள் எல்லாரையும் குணமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயாகு தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. Matthew is always, he will go back to the scriptures. இதனாலே இது நடந்தது, எழுதப்பட்டது, நிறைவேறும்படிக்கு இது நடந்தது. நீர் கொடுத்தவர்களில் ஒருவரையும் நான் நடக்கவில்லை. ஒருவனை கட்டுப்போகிற அழிந்து போகிற அந்த மனுஷனை தவிர ஏற்கனவே வார்த்தை நிறைவேறும்படிக்கு இயேசுவா சொன்னார். Everything according to the scriptures. So I think Daddy இறுக்கத்தோடு we come to the end. What ஒரு அளவாக நீங்கள் அறிந்தோட மனுஷன் இழந்து போனது என்ன? முரட்டாட்டத்தினால்.
ஆதாமும் ஏவாளும் அதுக்கு வந்து உலக ஜனமான அனைவரும் இழந்து போனது என்ன? இப்ப நாங்க இயேசுவை ஏன் மனம் திரும்ப சொன்னார் டேடிக்கு சித்தமான நாளைய தரத்தில் இருந்து பார்க்கலாம். What is the meaning? Why he said repent? மனம் திரும்புங்கள். அவருக்கு சித்தமான நாளைய தரத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். Everyone மனம் திரும்ப. இயேசுவை விட மனுஷர்களுக்குள்ளே முள்ள பேர் மனம் திரும்ப. Peter, John, James, including Mary. Receive the blessing of Reka Yehovah Vashbreka. Yair Yehovah Panavelika Vioneka. Isa Yehovah Panavelika Vazamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவா அவரின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் பெயரில் வந்து இறங்குவது. Okay. இயேசுவா தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி என் வார்த்தையில் நீங்கள் நிலை கொண்டிருந்தால் அதை தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்திருந்தால் அதை பின்பற்றினால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். சீஷர்கள் தான் உண்மையை அறிவார்கள். உண்மை உங்களை விடுதலையாக்கும். உண்மையை அறிவீர்கள், இயேசுவை அறிவீர்கள். அவரே உண்மை. உண்மை உங்களை விடுதலையாக்கும், இயேசுவா உங்களை விடுதலையாக்குவார். Everything is knit together. So God bless you. God willing, we will see you tomorrow. Then we say bye-bye. Shalom.